ஹாய், குட் மார்னிங். ஸோ சர்வீனா ஸ்கூலுக்கு கிளப்பி ஸ்கூலில் கொண்டு போய் கிளம்பியாச்சு. சர்வீன் வந்து நிற்கிறான். ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம வேலைக்கு போகணும். விட்டுட்டு இங்கே வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போகணும். அதான் வினோக்கா தோமரக்கா பாப்பா. தர்ணேஷே பக்கத்து வீட்டு பையில வேற கூட்டணும். சுகேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சுகேஷன் பார்த்துக்கிட்டு மணி 8:50 ஆகுது. இன்னும் யாரும் வேலைக்கு வரல. ஸோ நம்ம சரியான ஸ்கூலில் விட்டு அப்படியே பேக்கில் வந்து டீ குடிச்சுட்டு இன்னைக்கு வெயிலில் தான் வேலை அடிச்சுட்டு இருக்காங்களா? தான் அடிச்சுட்டு இருக்கான். உள்ளே ஒரு ஆள் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் இதுதான் சைட்டு. இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக முரட்டு வெயில் அடிக்குது. என்னடா டேய், அந்த பீஸ் தேய்க்கணும். ஆமாம், அந்த கீ பீஸ் தேய்க்கணும். தேய்ச்சி விட்டு விடு. இந்த பேப்பர் வந்து கட்டுது. பெட்ரோல் பங்கில் பெட்ரோலை போட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கேன். தேங்காய் சாப்பிட்டது ஆழ்த்துனால பேச முடியல. ஆளுட்டு சோறு சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு வேலைக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. வேலைக்கு கிளம்ப வேண்டியதான். பாப்பு களத்தில் இறங்கியாச்சு. நானும் வேலை வந்தாங்க போகிறேன். ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வேலை ஆக போகிறேன். வெளியில் வேலை ஆகிட்டு தெரியல. வீடியோ எடுத்துட்டுருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனம்ன்றது. வீடியோ எடுத்துட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மேஸ்திரி வேலை பார்க்குறாரு. மேஸ்திரி முகம் அதுவும் நைட்டி மேலே 10 ரூபாய் நினைக்கிறேன். ஆரம்பிச்சதுலேருந்து அப்படி தானே இருக்கு. நீ எல்லாமே ஊந்தானே இதுவே ஊந்த காட்டுங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு கிளம்பியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. வேறு க்ளீன் பண்ணணும். அந்த தெரியுதா, இந்த கிட்ட தான் இறங்கினேன். உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே நம்மளை தோசை ஊற்ற சொல்லிடுச்சு. புரியுதா? தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். தோசை அது ஒரு கேள்வி போகுது. எங்கே போயிட்டுருக்கோன்னா, தம்பிக்கு நாளைக்கு வந்து கரும்பு தட்டு பண்ண போகிறோம் கோயிலில். ஊர்கிட்ட எங்கள் ஊர் திருவிழா. அதனால் கரும்பு தட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்க போகிறோம். சரி, நான் சிந்து சுகேசன் போயிட்டு நான் கடைக்கு போய்ட்டு காமிக்கிறேன். வந்தாச்சு. ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். தேன் எல்லாம்
இது வந்து 105 போட்டிருக்கு. கரெக்டாக தான் கரெக்டாக தான் எனக்கு காமிச்சாருக்கு போயிட்டு வந்தாச்சு. நீங்கள் என்ன சாப்பாடுனா தோசை, அப்புறம் புலக்ஸ்கோ, அதாவது பேக் கேமரா காமிக்கிறேன். ஸோ என்ன டே ஓரளவுக்கு நல்லதாக போச்சு. ஸோ எல்லாருக்கும் நல்லதாக அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வேலண்டைன்ஸ் டே யார் யாராக லவர்ஸ் எல்லாம் லவர்ஸுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க, ஒய்ஃபுக்கு மேரேஜ் ஆனவங்கெல்லாம் ஒய்ஃபு ஹஸ்பண்டு இந்த மாதிரி யார் யாரெல்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தோம் அணு ஆயுத தடை சட்டம் எந்த ஆண்டு வந்து ஒப்பந்தப்பட்டது அப்படின்ற ஒரு கொஷின் நம்ம கேட்டிருந்தோம் போன வீடியோக்கு முந்தின வீடியோவில். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னென்னா 1963 தான் அது ஒப்பந்தமிடப்பட்டது. அதே மாதிரி என்னென்னா இன்னொன்று ஒரு பசில்ஸ் இது கேட்டிருந்தோம், டிஃப்ரெண்ட் 2 இமேஜுக்குள்ளே டிஃப்ரெண்ட் என்னென்ன எத்தனை டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்றதை இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் என்னென்னா மொத்தம் 8 டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ இன்றைக்கான கேள்வி என்னென்னா உலக குடும்ப தினம் அது எந்த மாதம் என்ன தேதி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கேட்டுக்கோங்க, உலக குடும்ப தினம் இது வந்து எந்த மாதத்தில் எந்த தேதியில் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அடுத்தது வந்து டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதையுமே நான் வந்து இப்போ ஷோ பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஸோ ஓகே, பாருங்கள், பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு விளாகில் பார்ப்போம். பாய்.